அகில இந்திய செயலாளர் சுராஜ் எம் ஹெக்டே அவர்கள், அகில இந்திய செயலாளர் சுராஜ் ஹெக்டே காங்கிரஸ் கட்சி வரவேற்று இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவர், தமிழக பொறுப்பாளராக நம்முடைய உரையாற்ற வந்திருக்கின்ற திரு சுராஜ்குரிய அண்ணன் TL சிவலிங்கம் அவர்களே, சுறுசுறுப்பு மிக்க சட்டமன்ற உறுப்பினர் இயக்கம் எதற்காக என்பதை பற்றியெல்லாம் இங்கே நம்முடைய தலைவர் பெருமக்கள் எடுத்துரைத்தார்கள். நிறைவாக நம்முடைய அகில இந்திய பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர்ஜி அவர்களும் உங்களிடம் உரையாற்ற இருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதினார், எல்லோருக்கும் வாக்குரிமை, படித்தவர்களுக்கும் வாக்குரிமை, படிக்காதவர்களுக்கும் வாக்குரிமை, வசதி படைத்தவர்களுக்கும் வாக்குரிமை. ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் இந்தியாவில் என்ன இருந்தது? பட்டாதாரிகளுக்கு மட்டும்தான் வாக்குரிமை இருந்தது. படித்த மிட்டா ஏதோ வாக்கு போட்டியில வாக்கு போடுகிறார்களே. ஆனால் மகாத்மா காந்தி அவர்கள் இந்த தேசத்திற்கு விடுதலை வாங்கி தந்த பிறகு, ஜவஹர்லால் நேரு பிரதமரான பிறகு, அரசியலமைப்பு சட்டத்தை பாபா சாஹிப் அம்பேத்கர் தலைமையில ஏற்றி நீங்க கேட்க வேண்டிய கேள்வி திமுகவை கேட்க வேண்டிய கேள்வி எங்களை கேட்கிறீங்க. தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பத்திரிகையாளர் சந்திப்பிலும் பிரஸ்ல எல்லாத்திலுமே இந்த வாக்கு அதிகாரம் வாக்கு திருட்டை பத்தி சொல்றாரு. தோழமை கட்சிகள்லாம் நாடாளுமன்றத்துல பல முறை வாக் அவுட் பண்ணியிருக்காங்க இந்தியா கூட்டணியில. அதனால எல்லாரும் ஆதரிக்கிறாங்க. இதை முதன்மையா எடுத்து செல்றது காங்கிரஸ் பேர் இயக்கம். காங்கிரஸ் பேர் இயக்கம் தான் ஃபீல்டுல இந்த விஷயத்துல இருக்கு. வாக்கு திருட்டை தடுக்க வேண்டும், மக்களுக்கு வாக்கு அதிகாரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்ற முழக்கத்தோடு இந்தியில சொல்ல போனா ஓச்சோரி கொட்டிச்சோர் அப்படின்னு இந்தியா முழுவதும் ஒரு குரல் ஒலிச்சிட்டு இருக்கு. நாங்க செய்யறோம், பிறர் ஆதரிக்கிறாங்க. 22,000 கிராம கமிட்டிய ரொம்ப நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு அமைச்சிருக்கு. மகாத்மா காந்தி சொன்னது போல த கண்ட்ரி த ஹார்ட், த லிவிங் த வில்லேஜ் அப்படின்னார். இத கிராமம் தான் இந்தியாவுடைய ஆன்மா, இதயம். அந்த நாங்க வேர்களை தேடிய ரூட்ஸ் கிராமங்கள், அதை தேடி நாங்க போயிட்டு இருக்கோம். இப்ப 22,000 கமிட்டி அமைச்சிருக்கோம். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல காமராஜர் ஆட்சி, எல்லாத்துக்கும் எங்க இருந்து வரணும்? வாக்கு பலத்தை அதிகரிக்கணும், எங்களுடைய அமைப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், வலிமையாக்கணும். அந்த வேலையில இறங்கி இருக்கோம். திருநெல்வேலி மாநாடு பார்த்திருப்பீங்க. எல்லா கூட்டம் மாதிரி இல்லை, இந்த கூட்டம் தன்னிச்சையா கிராம கமிட்டியில இருந்து வந்த கூட்டம். திருநெல்வேலிக்கு லட்சக்கணக்கான மக்கள் மெழுகுவத்தி பந்தம் ஏற்படுத்தும். இப்ப 1 கோடி கையெழுத்து பெற பொறுத்த எல்லாம் கட்சிக்காரங்க பண்றாங்க. துரை சந்திரசேகர் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு எழுச்சியா அந்த பகுதியில் பணியாற்றிட்டு இருக்காருன்னுட்டு. இது தமிழ்நாடு முழுவதும் நாங்க பணியாற்ற, தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பை வலிமைப்படுத்துறோம். இதுதான் காங்கிரஸ் பேரியக்கம் இந்த தேசத்திற்கான கட்சி என்பதை நாங்க தொடர்ந்து நிரூபிக்கிறோம். போக 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 உங்களுக்கு காங்கிரஸ் உடைய எழுச்சியும் வளர்ச்சியும் தெரியும். இந்த மைக்கு முன்னாடி நான் ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு, இன்னும் சீட்டு வேணும் அப்படின்னு கேட்டா நீங்க வாங்கி தருவீங்களா? நீங்க வாங்கி தருவீங்களா? சரி, தலைவர் என்ற முறையில என்ன டிவி நீங்க நியூஸ் 18 கொஞ்சம் வாங்கி தருவீங்களா? இல்ல இல்ல, நியூஸ் நான் மைக்க பார்த்து பேசுறேன், கேமராவை பார்த்து பேசுறேன். வாங்கி தர முடியுமா? எங்க கேட்கணுமோ அங்க கேட்கணும், எங்க பெறணுமோ எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்யும். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் எல்லா அதிகாரமும் பவரும் இருக்கு. அவங்க எந்தெந்த காலகட்டத்துல எப்படி பேசணும், எப்படி அரசியலை கொண்டு போகணும்னு தெரியும். அவங்க வழிகாட்டுல தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி இயங்கிட்டு இருக்கு. எங்க கோரிக்கை, எங்க தலைவர்கள் பேசுறது எல்லாத்தையும் நான் அவங்க விருப்பங்கள்லாம் சொல்லி இருக்கோம். எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவு எடுக்கும். அதெல்லாம் அதுல என்ன டவுட் இருக்கு? அவர் தான் நிரந்தர உறுப்பினர். ரைட்.